வணக்கம் மக்களே! இன்னைக்கு யூசுவலா எப்பவுமே ஜாப் ஆஃபரோட வருவேன். பட் இன்னைக்கு உங்கள நீங்களே அப்டேட் பண்ணிக்கிற ஒரு டைம் தாங்க இது. எங்க பார்த்தாலும் ரெசெஷன் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரீஸா இருக்கு ஓப்பனிங் எல்லாமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன படிச்சா செம்மையான வேல்யூ உடனே கிடைக்கும்? கை நிறைய சம்பளத்தோட என்ன வேலைக்கு போகலாம்? அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஸோ 2023ஆம் ஆண்டு வந்து லைக் ஜனவரி மாசம் கிட்டத்தட்ட முடிய போது. குவார்ட்டர்லி இன்னும் ஒரு 2 மாசத்துல ஃபினிஷ் ஆயிரும். பட் அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் இல்லையா? ரிப்போர்ட் வரும் பட்சத்தில் அது விப்ரோவா இருக்கட்டும், அது சிடிஎஸ்ஸா இருக்கட்டும், அது வேற எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, கொஞ்சம் டவுன்ஃபாலா தாங்க இருந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் வந்து டெக்னாலஜிக்கல் அ ஸ்கில்ஸ் வந்து சரியா இல்ல. அவங்கனால அவ்ளோ புரொடக்டிவா இருக்க முடியல அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம என்ன படிச்சா 2023ல நமக்கு இந்த மாதிரி ஒரு செட்பேக் நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். கம்பெனிஸ் நம்மள இப்படியெல்லாம் சொல்லி நம்மள ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த காரணம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, என்ன படிக்கலாம் அப்படின்றது இந்த ஒரு வீடியோக்குள்ள நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு ஒரு 10 ஸ்கில்ஸ் எழுதி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு 10 ஸ்கில்ஸ் இருந்தாலே உங்களுக்கு இனி வரப்போற காலங்கள் டெக்னாலஜி மாறிக்கிட்டே தானேங்க இருக்கு. ஸோ இனி வரப்போற காலங்கள்ல வந்து நீங்க கொஞ்சம் சேஃபா இருப்பீங்க. நெறைய கை நெறைய சேலரியோட நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சைபர் செக்யூரிட்டி. இது என்ன சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு சொன்ன மாதிரி, அரவிந்த் சுவாமி சொன்னதுல டேட்டா இஸ் வெல்த் அதுதாங்க உண்மை. இப்பதான் டேட்டா இஸ் த நியூ பெட்ரோல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே டேட்டா, டேட்டா, டேட்டா. இப்போ வந்திருக்க இந்த சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணுது அப்டின்னா, கூகுளோட டேட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் தானா ஒரு ஏஐ வச்சு சொல்யூஷன குடுக்குது. ஸோ அந்த லெவலுக்கு இந்த ஒரு டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. அந்த டேட்டாவ எப்படி புரொடெக்ட் பண்றது? அது ஒரு இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, அது ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்கவங்க டேட்டாஸ வந்து எப்படி புரொடெக்ட் பண்றது? மத்தவங்கனால ஹேக் பண்ணாம எப்படி நம்மள சேவ் பண்ணி வைக்கிறது? அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி படிப்பு. இந்த ஒரு படிப்பு வந்து லைக் ஹேக்கிங் பிரிவென்ட் பண்றதுக்கான எல்லா ஆர்கனைசேஷனும் இதுக்கு ஆட்கள எடுத்துட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் அவங்க செய்ற வேலையே அந்த டேட்டாவ பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த டேட்டாவ இன்னொருத்தவங்க எடுத்துட்டாங்கன்னா, அப்புறம் நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீம் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஸ்கில்லா இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கணிக்கப்படுது. இங்க பாருங்க லைக் 2023 ஆர்டர்லயே சொல்லியிருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி வில் ஹோல்ட் அ ஹையஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஜாப் என்ன படிக்கணும் அப்படின்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் இப்போ நல்ல ஒரு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கும் கிளவுட் கம்ப்யூட்டிங் போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க. சிஸ்டம் ஆரம்பிச்ச காலத்துலலாம் நம்ம ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? சிடிய கொண்டு வந்து போடுவோம். அத லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். அத வந்து பிசில இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விளையாடுவோம். இப்போ அப்படிலாம் எதுவுமே இல்லங்க. ஸோ கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னா, எல்லாமே ஆன்லைன்ல தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம அத வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஹார்ட் டிரைவ்ல ஏத்துறதுக்கு, ஹார்ட் டிஸ்க்ல ஏத்துறதுக்கு எல்லாமே இன்டர்நெட்லயே இருக்கட்டுமே, ரெடியாவே அவைலபிளா இருக்கட்டுமே. நம்ம அத மட்டும் எடுத்து ஆக்சஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல கூட நல்லபடியா கிளவுட் கம்ப்யூட்டிங் வொர்க் ஆயிக்கிட்டு தான் இருக்குங்க. ஸோ திஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஓட மெயின் ஃபங்ஷனாலிட்டியே நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்ல. அதுவாவே இன்டர்நெட் அவைலபிளா இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போதைக்கு நல்ல பூம் ஆயிட்டு இருக்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி ரிலேட்டடா நீங்க படிச்சீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நெறைய ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் பேஸ்ல. நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்த ஒரு ஜாப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிளாக் செயின் இப்போ நல்லபடியா போயிட்டு இருக்கு இல்லையா? பிளாக் செயின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் ரிப்பீட்டடா நடக்கிற டிஜிட்டல் டிரான்சாக்ஷனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இந்த பிளாக் செயின் மெத்தட்ல சேவ் பண்ணி வச்சுடுறாங்க. ஸோ அதனால வந்து ஹேக் பண்ண முடியாது. வ நல்லபடியா அ ஸ்கில்ஸ் வந்து இது ஈஸியா தாங்க இருக்கும் பிளாக் செயின் படிக்கிறது. பட் இத நீங்க படிச்சுட்டீங்க ஒன்ஸ் நீங்க படிச்சுட்டீங்க அப்டின்னா, ய லைக் இப்போ வந்திருக்க ஒரு டெக்னாலஜி இது ஒரு 5 இயர்ஸ் தான் ஆயிருக்கு இந்த டெக்னாலஜி வந்து. ஸோ லைக் நெக்ஸ்ட் ஒரு 20, 25 இயர்ஸ்க்கு வந்து சேஃபா இருந்துக்கலாம். நல்லபடியா வந்து பிளாக் செயின் தான் இனி வரும் அடுத்த வர காலங்கள்ல. ஸோ யூ கேன் பி சேஃப் அப்டின்னு சொல்லி கணிக்கப்படுது பிளாக் செயின் படித்தால். ஓகேங்களா? அடுத்தது மெட்டாவர்ஸ். நம்மளுடைய மெட்டாவர்ஸ் தான் தெரிஞ்ச விஷயமா இருக்கு.
எஃபி உடைய ஒரு தான் மெட்டாவர்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு மீட்டா பேஸ்ட் திங் என்எஃப்டி மாடல்ஸ் தான் எல்லாமே. என்எஃப்டி செல் தான் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுமே லைக் என்ன சொல்றது? ஒரு மனிதனுக்கு வந்து நிகரா கம்ப்யூட்டர வந்து திங்க் பண்ண வச்சு, அதோட நாலேட்ஜா இருக்கட்டும் சரி, அதோடைய அ லேர்னிங் கேப்பபிலிட்டியா இருந்தாலும் சரி, அதோட ரீசனிங் கேப்பபிலிட்டியா இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு நிகரா எப்படி வந்து கம்ப்யூட்டர்ஸ வந்து செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்றது தாங்க இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். செம்மையா போகும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம். எப் இப்போவே எல்லா இடத்துலயும் ஏஐ தான் இருந்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே எப்படி வந்து ஹியூமன்ஸ வந்து கம்ப்யூட்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சோ, அதே மாதிரி இதே கம்ப்யூட்டர்ஸ திருப்பி வந்து ஏஐ மூலியமாவே எல்லாமே ஆட்டோமேட்டட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு ஏஐ படிக்கிறவங்களுக்கு. ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் லேர்ன் திஸ் ஏஐ. அதுக்கப்புறம் எஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட். அது என்ன அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம் எல்லாருமே இப்போ வந்து ஹைபிரிட் வொர்க் மாடல்ல தான் இருக்காங்க. ரிமோட் வொர்க்கிங்ல தான் இருக்கு. பட் வந்து எதிர்பார்க்கிற மாதிரி அவுட்புட் வருதா? ப்ராடக்ட் உடைய அவுட்புட் ப்ராடக்ட்ன்னு எடுக்காம ஒரு சின்ன டாஸ்க் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு டாஸ்க்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நமக்கு அவுட்புட் வருதா? அந்த டாஸ்க்ல எப்படி அலைன் பண்றது? ஆ இவங்கவங்க இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பண்ணுங்க. எல்லாருமே ஒண்ணா பண்ணாதீங்க. ஸோ கன்டினியூஸ் சிஐ, சிடி இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றது. பிசினஸ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஒரு ப்ராடக்ட்ட எப்படி டிவைட் பண்ணி டாஸ்க்கா குடுக்குறது? ஸோ அது எல்லாமே டிஃபைன் பண்றது தாங்க இந்த அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட். இதுவுமே இனி வர காலகட்டத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாரி தான் சொல்றாங்க. ஒரு லைக் 20 இத்தன நாள் இந்த பிராக்டிஸோட இந்த அஜைல் ப்ராஜெக்ட்ஸ் மேனேஜ்மென்ட் தான் இப்போதைக்கு நெறைய சாஃப்ட்வேர் கன்சர்ன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இட் வில் கோ ஃபார் அ லாங் டைம். அதனால டெஃபினட்டா இத படிங்க. இத படிச்சீங்கன்னா லைஃப் செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டெவாப்ஸ். டெவாப்ஸ் படித்த மக்கள் அனைவரும் இப்போ வந்து டெவாப்ஸ் படிச்சவங்களுக்கு தான் ஆன் சைட் நெறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க யுஎஸ்ஆ இருக்கட்டும் சரி, யுகேயா இருக்கட்டும் சரி, எங்க போனாலும் டெவாப்ஸ்ல வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு. அது யூரோப்பா இருந்தாலும் சரி, அது வேற எங்க இந்தியாலயும் நெறைய ஸ்கோப் இருக்குங்க டெவாப்ஸ்க்கு. லைக் என்ன பண்றது? புதுசா வந்து ஒரு கிரியேட் சாஃப்ட்வேர் பண்றதுக்கும் சரி, அந்த கோடோட ரிலீஸ் எல்லாமே ட்ராக் பண்ணறதுக்கும் சரி, லைக் அ டெவாப்ஸ்னாவே கலெக்ஷன் ஆஃப் பிராக்டிஸா டூல்ஸ் என்னென்ன ஆப்பரேஷன்க்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம். டெவலப்மென்ட்க்கு நமக்கு என்ன தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே அசோசியேட்டடா இருக்கிற ஒரு படிப்பு தாங்க டெவாப்ஸ். ரொம்ப நல்ல ஒரு படிப்புங்க. நெறைய ஒரு ஸ்கோப் இருக்கு. வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டெவாப்ஸ் படிச்சா. பெருசா ஆன் சைட் போகணும். நான் கொஞ்சம் லைஃப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டா டெவாப்ஸ் படிங்க. செம்மையா இருப்பீங்க. 8த் ஒன் அப்படின்னா, ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஆர்பிஏ ரைட்டுங்களா? இந்த ஆர்பிஏ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம எப்படி அ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி ரோபோட்ஸ வந்து கண்டுபிடிக்கிறோம். ரோபோட்ஸ் வந்து மனிதர்களுடைய வேலைய செய்யணும் அப்படின்ற மாரி எதிர்பார்க்கிறோமோ, அதே மாரி தாங்க சாஃப்ட்வேர்லயே ஒரு வேலைய திருப்பி, திருப்பி, திருப்பி செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆர்பிஏ அப்படின்னு சொல்றாங்க. ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். திருப்பி, திருப்பி செய்ய வேண்டிய வேலைகள் ஏன் மனிதர்கள் செய்யணும்? நம்மளே ஆட்டோமேட் பண்ணி விட்டுருவோம். அந்த சாஃப்ட்வேரே செய்யட்டும். அதுதான் ஆர்பிஏ. ஸோ இந்த ஒரு வேலையும் இப்ப புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு ஜாப் தாங்க. இதுவுமே டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டூ ஸ்டே. நல்லபடியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ ப்ளீஸ் படிங்க ஆர்பிஏ. நீங்க புடிச்சா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க ஆர்பிஏ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ லாங்கா இருக்கும்? நம்ம இத படிக்கலாமா? அப்படின்னு யோசிச்சுட்டு, பார்த்துட்டு நல்லபடியா அ இந்த 2023ஆம் ஆண்டு படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ 9த் ஜாப் அப்படின்னு சொல்ல போக டேட்டா சயன்ஸ். இந்த ஒரு டேட்டா சயன்ஸ் வந்து இப்போதைக்கு ஹாட் கேக் தாங்க சொல்ல முடியும். ஒரு 4 வருஷமாவே செம்மையா போயிட்டு இருக்க ஒரு வேலை டேட்டா சயன்ஸ். ஸோ டேட்டா சயன்ஸ் அப்படின்றது டேட்டாஸ் ரிலேட்டடா இருக்கிற ஒரு விஷயம். அதோட டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்றது? அதுலேருந்து என்ன டிரைவ் பண்றது? லாஜிக்கல் என்ன? அனாலிசிஸ் பண்றது? இது எல்லாமே டேட்டா சயன்ஸ பேஸ் பண்ணி தாங்க நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு செக்டார். ஹை பேயிங் செக்டார். நல்ல சம்பளம் குடுக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் இது டேட்டா சயன்ஸ் அப்படின்றது. நெறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. நெறைய வேக்கன்ஸீஸ் இருக்கு. டேட்டா சயன்ஸ் படித்த மக்கள் அனைவருக்கும். ஸோ ப்ளீஸ் பிரிப்பேர். நெறைய படிங்க டேட்டா சயன்ஸ் ஓரியன்டடா என்ன பண்ணலாம் அப்படின்னு கோர்சேராலலாம் நெறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ டெஃபினட்டா டேட்டா சயன்ஸ் எடுத்து படிங்க. லைஃப் அ சேஞ்சிங் ஒரு ஸ்கில்லா இருக்கும் டேட்டா சயன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? ஸோ 10த் ஒன் கான்டென்ட் மார்க்கெட்டிங். இது என்னடா கான்டென்ட் மார்க்கெட்டிங்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழ தாங்க இந்த கான்டென்ட் மார்க்கெட்டிங் வரும். ஸோ நெறைய பிசினஸஸ்
இன்னைக்கு ஸ்ப்ரவுட் அப் ஆகுது. அது சாஃப்ட்வேரா இருக்கட்டும் சரி, இல்ல வேற எதுவா இருந்தாலும் சரி, நெறைய பிசினஸஸ் எல்லாம் ஸ்ப்ரவுட் அப் ஆகுது இல்லையா? ஸோ அந்த பிசினஸஸ் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது? அந்த பிசினஸ் வந்து எப்படி மக்கள போய் ரீச் அப் ஆறது? மக்கள் அத வந்து எப்படி அவங்க ஏத்துக்கிறது? ஸோ இது எல்லாமே மக்களுக்கு கொண்டு போய் ஒரு விஷயத்த சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த கான்டென்ட் மார்க்கெட்டிங் உடைய மெயின் வேலையா இருக்கு. இன்னைக்கு வந்து கான்டென்ட் வந்து எல்லா ஃபார்ம்லயும் அவைலபிளா இருக்கு. வீடியோ ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. டெக்ஸ்ட் ஃபார்ம்ல, இமேஜ் ஃபார்ம்ல இந்த மாதிரி பல ஃபார்ம்ஸ்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு இல்லையா? ஸோ எப்படி ஒரு மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஒரு ப்ராடக்ட்டா இருக்கட்டும் சரி, அதுல சர்விஸா இருக்கட்டும் சரி, மனுஷன்ட உள்ள டேலண்டா இருக்கட்டும் சரி, எதுவா இருந்தாலும் அது மக்களுக்கு கொண்டு போய் எப்படி சேர்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி படிக்கிற படிப்பு தாங்க இந்த கான்டென்ட் மார்க்கெட்டிங். இனி ஃபுல்லாவுமே அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங் இஸ் தேர் கோயிங் டூ ஸ்டே இன் திஸ் வேர்ல்டு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு 10 ஸ்கில்ஸ் இருந்தா 2023 ல இருந்து லைக் இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் யோசிச்சுக்கோங்க. 25 ஆண்டுகள்னு சொல்ல முடியாது. ஒரு 15 ஆண்டுகள் யோசிச்சுக்கோங்க. பிகாஸ் ரேப்பிடா ஐடி செக்டர் குரோ ஆயிக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு ஸ்கில்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்ததுன்னா, டெஃபினட்டா யூ ஆர் கோயிங் டூ ராக் இன் 2023. நோபடி இஸ் கோயிங் டூ ஸ்டாப் யூ. எந்த ஹையரிங், ரெசஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரீசிங்கா இருந்தாலும் சரி, நீங்க நிச்சயமா எக்ஸெல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் மக்களே நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கட்டும் நினைச்ச ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஷேர். தேங்க் யூ மக்களே.